கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் என்கிற சட்டமன்ற தொகுதிகள் கன்னியாகுமரி கிழக்கு பகுதியிலே கிழக்கு மாவட்டமாகவும், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் என்கிற 3 சட்டமன்ற தொகுதிகள் மேற்கு பகுதியிலே கன்னியாகுமரி மேற்கு மாவட்டமாகவும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. யார் மூலமானா கோலாகலாஸ் டிவி ஜேவிசி போலோடு இணைந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டார்கள். அந்த கருத்து கணிப்பிலே மிக தெளிவாக அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கன்னியாகுமரி தொகுதியையும் நாகர்கோவில் தொகுதியையும் கிழக்கு பகுதியிலே அதிமுக நிச்சயமாக வெற்றி பெறும். குளச்சல் தொகுதியை பொறுத்த மட்டில் அதிமுக என்டிஏ கூட்டணி போராடினால் அங்கேயும் வெற்றிக்கு சாத்தியதை இருக்கிறது என்கிற செய்தியை சொன்னது. மேற்கு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் அந்த ஜேவிசி போல் தெளிவாக சொன்னது. என்ன சொன்னதுன்னா, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி, பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக என்டிஏ கூட்டணி வெற்றி பெற முடியும் என்கிற செய்தியை சொன்னது. ஆக இந்த இடங்களை கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வெற்றி பெற முடியும் என்கிற செய்தியை அந்த ஜேவிசி போல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆக இதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் களத்தில் என்ன நடக்கணும்னா, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்களை எதிர்த்து அரசியல் நடத்துகிற நிலை இங்கே உருவாக்கப்பட்டாக வேண்டும். ஆக அந்த நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலையை உருவாக்க இங்கே முயற்சி செய்தால் அது அரசியல் ரீதியாக கை கொடுக்காது. ஏன்னா மதம் அதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். ஆக மத ரீதியாக அமைச்சரை எதிர்க்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் மக்கள் மத்தியிலே எடுபடக்கூடும். ஆகையினாலே தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய மேலிடம் இன்னைக்கு அதிமுக தலைமைக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. என்னன்னா, அதிமுகவினுடைய தலைமை, அதிமுகவுடைய தலைமையில இந்த மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசியல் களம் கட்டமைக்கப்பட வேண்டும். அரசியல் களம் யாருக்கு எதிராக கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திமுகவுக்கு எதிராக. திமுகவுக்கு எதிராக என்ன சொன்னா, இந்த மாவட்டத்திலிருந்து உலா வந்து கொண்டிருக்கிற அமைச்சருக்கு எதிராக அந்த களம் கட்டமைக்கப்பட்டாக வேண்டும். ஆக களம் கட்டமைக்கப்படுகிற போது கிறிஸ்தவர்களுடைய அந்த வாக்கு வங்கி எந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனா, கிழக்கு பகுதியில் இருக்கிற அந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி, குளச்சல் தொகுதிகளிலே அதிகமாக இருக்கிறதான்னு கேட்டா கிடையாது. அந்த பகுதிகளை பொறுத்த மட்டிலே ஏற்கனவே கட்டமைப்பு மிக பலமாக இருக்கிற மாவட்டமாக கருதப்படுகிறது. ஏன்னா அந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளராக பணியாற்றுகிற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களை பொறுத்த மட்டிலே தன்னுடைய சுண்டு விரல் நுனியிலே அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். தொண்டர்களை தன்னுடைய சுண்டு விரல் நுனியிலே வைத்து அவருடைய கண்ணசைவுக்கு ஏற்றவாறு தொண்டர்கள் சுழலுகிற ஒரு சூழலை அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆக நிச்சயமாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களுடைய தலைமையில வெற்றி வாகையை சூடுகிற தொகுதியாக என்டிஏவுக்கு அமையும். அவர் இன்னும் முனைப்பு காட்டுகிற போது நிச்சயமாக குளச்சல் சட்டமன்ற தொகுதியை கூட என்டிஏ கைப்பற்றுகிற நிலை அந்த கிழக்கு பகுதியிலே, கிழக்கு மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே தான் அருமைக்குரியவர்களே, ஜேவிசி போல் மிக தெளிவாக சொல்லுகிறது, 2 தொகுதிகள் என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த 2 தொகுதிகளிலேயும் இந்த மேற்கு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே தாமரை போட்டியிடுவதை விட இரட்டை இலை போட்டியிடுகிற போது வெற்றி நிச்சயமாக்கப்படும் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. ஏன்னா இது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியாக பார்க்கப்படுகிற போது இங்கே இருக்கிற விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி நம்பர் 1 தொகுதியாகவும், பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி நம்பர் 2 தொகுதியாகவும் வெற்றி வாய்ப்புக்காக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த 2 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியில் களம் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டாக வேண்டும். ஆங்காங்கே அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்தமட்டில் அவர் அமைச்சராக வருவதற்கு முன்னால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது களத்தில் கையில் எடுத்த காரியங்கள், பல காரியங்கள் உண்டு. அவர் முக்கியமாக கையில் எடுத்த காரியம் என்னன்னா,
அவர் தன்னை ஒரு இயற்கை ஆர்வலராக காட்டிக்கொண்டார். காடுகள் அழிக்கப்படக்கூடாது, மலைகள் அழிக்கப்படக்கூடாது, ஆறுகள் அழிக்கப்படக்கூடாது, குளங்கள் அழிக்கப்படக்கூடாது, மலைகள் தகர்க்கப்படக்கூடாது, மண் எடுக்கப்படக்கூடாது என்பது போன்ற இந்த சித்தாந்தங்களை கடைபிடித்தார். அதற்காக பல்வேறு மாதக்கணக்கில் உண்ணாவிரதம் மேற்கொண்ட அந்த வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சர் பெருமகனாராக இருந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் மனோஜ் தங்கராஜ் அவர்களுக்கு உண்டு. ஆக அதற்கெல்லாம் ஏறுக்கு மாறாக இன்றைக்கு கன்னியாகுமரி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. மலைகள் தகர்க்கப்படுகிறது, மண்கள் கடத்தப்படுகிறது. ஆக இதையெல்லாம் கையிலே எடுத்துக்கொண்டு மனோஜ் தங்கராஜ் அவர்களுக்கு எதிராக அதிமுக களம் அமைக்க வேண்டும், மனோஜ் தங்கராஜ் அவர்களுக்கு எதிராக பேச வேண்டும், மனோஜ் தங்கராஜ் அவர்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்த வேண்டும். ஆக இதையெல்லாம் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் ஒரு நிர்வாகம் கட்டமைக்கிற போதுதான், கட்டி எழுப்புகிற போதுதான் இங்கே இருக்கிற விளவங்கோடு பத்மநாபபுரம் தொகுதிகளை அதிமுக அடித்து தூக்க முடியும் என்கிற நிலையை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை யாருக்கு சுட்டி காட்டி இருக்கிறதுன்னா அதிமுகவுடைய தலைமைக்கு சுட்டி காட்டி இருக்கிறது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தமட்டில் அவர் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய பூர்வீகமாக கருதப்படுவது என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நூக் அண்ட் கோர்னரை அறிந்தவராக அவர் இருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட அரசியலை தெரிந்தவராக இருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக தொண்டர்களையும் தோழர்களையும் நன்றாகவே தெரிந்தவராக, பரிச்சயப்பட்டவராக மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கன்னியாகுமரி மேற்கு பகுதியிலே அதிமுக அரசியலை எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்பது போன்ற சில காரியங்களை எல்லாம் அவர் அதிமுகவுடைய தலைமைக்கு சொல்லி இருக்கிறார். ஆக இது போன்ற காரியங்கள் நிச்சயமாக கட்டி எழுப்பப்படும். அதிமுகவில் ஆக என்டிஏ கூட்டணி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 தொகுதிகளை வெற்றி பெறுகிற போது இங்கே இருந்து அதிமுக 26 அமைய இருக்கிற அந்த எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவையிலே ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் வருகிற போது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் அவர்களுடைய அந்த குறிக்கோளாக இருக்கிற 2029 தென்கோடியின் கடைக்கோடியாக இருக்கிற அந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில இருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி முழக்கம் புறப்படும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகையினாலேதான் கன்னியாகுமரியை அவர்கள் குறிப்பிட்டு கங்கணம் கட்டிக்கொண்டு கன்னியாகுமரி வெற்றிக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எள்ளளவும் மாற்றம் கிடையாது. ஆக அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுடைய மதுரை வருகை அரசியல் களத்திலே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லா காரியங்களுக்கும் நிச்சயமாக என்டிஏ கூட்டணிக்குள் சலனமில்லாமல் சலசலப்பில்லாமல் நல்ல தீர்வுகளை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வருகை முடிவு செய்து தருகிற வருகையாக இருக்கும், கூட்டணிகளை ஸ்திரப்படுத்துகிற வருகையாக இருக்கும் என்பதை நான் பணிவோடும் தெளிவோடும் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிக்கொண்டு செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக, வாழ்க. 2026 முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.